Hi all, today 4th August 2026. இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, சென்செக்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் லெவல் பேஸ்டு எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைய மார்க்கெட் வந்து ஆரம்பிச்சோன்னு ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து ஒரு பெரிய கேண்டில் விழுந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இங்கே காப்போம். ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்கிட்ட போட்டாச்சு. பிவோட் 57886க்கு மேலே இருந்ததுன்னா R1 போய் அடிக்கிறதுக்கு 76% ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்போ பிவோட்டுக்கு மேலே ஒரு கேண்டில் வச்சிருந்தது அப்படின்னா அது வந்து 58059 போய் டார்கெட்டை அடிக்கும். அந்த லெவலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவலை நோக்கி 58239 போய் அடிக்கும் அண்டு 58418 அடிக்கும். இன்கேஸ் அந்த டார்கெட்டு 57886 பிரேக் பண்ணிடுச்சுன்னா கீழே வந்து அடிக்கிறதுக்கு சான்சஸ் எவ்வளோ இருக்கு? 57706 அண்டு 57533. அப்போ 57706 கிட்டத்தட்ட 180 பாயிண்ட்ஸ் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து எவ்வளோ இருக்குன்னா 76% இருக்கு. ஸோ அதை இங்கே பார்த்துடலாம். அண்ட் நிஃப்டிக்கும் அதே தான் கொடுத்துருக்கோம். ஸோ மார்க்கெட் பிவோட்டுக்கு மேலே இருந்ததுன்னா டார்கெட் 124,708 அடிக்கிறதுக்கு 76% ப்ராபபிலிட்டி. அதே இது பிவோட்டுக்கு கீழே வந்துருச்சுன்னா 24602க்கு வரும், அதுவும் 76% ப்ராபபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் எப்போ நம்ம போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று 8:18 PM வந்து நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. சென்செக்ஸோட ஸ்பாட்டு என்னோட டெலகிராம்லையும் இது பண்ணியிருக்கேன், யூடியூப்லையும் அப்டேட் பண்ணியிருக்கேன். சரி, இன்னைக்கு அந்த மார்க்கெட்டில் எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ பிவோட்டு இந்த இடத்துக்கிட்ட இருக்குது, உங்களுக்கு கிளியராக தெரியுது பாருங்கள். பிவோட் லைன் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இந்த பிவோட்டுக்கு மேலே இருந்தது அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் போகும்? R1 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அங்கே எஸ்டர்டே ஹைங்கிற ஒரு வில்லன் இருக்கிறதுனால அதை தாண்ட முடியாது. அதை தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். அப்போ இங்கே ஒரு பை சிக்னல் எடுத்துட்டு மார்க்கெட் இவ்வளோ தூரம் R1 வரைக்கும் போகுது. நம்ம கம்யூனிட்டியில் வெரி கிளியராக சொல்லியாச்சு, இதுக்கு மேலே மார்க்கெட் போகாது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த R1ல போன மார்க்கெட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வருது. அப்போ நம்ம பிவோட்டுக்கு கீழே வந்துச்சுன்னா S1 நோக்கி வரும் இந்த மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். S1 நோக்கி ஒரு செல் சிக்னல் எடுத்துட்டு இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அதே தான் நிஃப்டிக்கும் சொல்லியிருக்கோம். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா பிவோட்டை பிரேக் பண்ணலை, ஒரு பை சிக்னல் எடுத்துகிட்டு மேலே போச்சு. எக்ஸாக்டாக R1ல போயிட்டு மார்க்கெட் கீழே இறங்குது. எகெயின் பிவோட்டுக்கு கீழே வர்றப்ப திருப்பி மார்க்கெட் வருது. பிவோட்லேருந்து S1 வர்றதுக்கு 76%, பிவோட்லேருந்து R1 போகிறதுக்கும் 76% ப்ராபபிலிட்டி. ஸோ ரெண்டுமே நமக்கு ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்னிங் வந்து எஸ்டர்டே ஹைங்கிற அந்த இதை பிரேக் பண்ண முடியலை, அதனால கீழ் நோக்கி வந்துட்டு திருப்பி மேலே போயிடுச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 951க்கு இங்கே பார்த்தீங்கன்னா 951க்கு இந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் வந்து R1 போய் அடிச்சிருச்சு. R1 போய் அடித்தோன்னே மார்க்கெட்டு கீழே வந்துருச்சு. ஸோ மார்க்கெட்டு கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கிட்ட ஒரு பிங்க் கலர் கேண்டில் வந்தோன்னா யூஸ்வலாக இது வந்து ரிவர்சல் ஆகும். ஆனால் இது ரிவர்சல் ஆகாது அப்படிங்கிறதுக்கான இதை வந்து நான் இங்கே சொல்லிட்டேன், எங்களோட குரூப்பில் சொல்லிட்டேன். இந்த இடத்துக்கிட்ட ரிவர்சல் ஆகும், ஆனால் வெயிட் ஃபார் 20 EMA விவேம்ப் எபோவ் கேண்டில் ஃபார்ம். ஏன்னா இது டவுன்ஃபாலில் இருக்குது. விவேம்ப் மேலேயும் 20 EMA கீழேயும் ட்ரெண்ட் லைனும் கீழேயும் இருக்கிறப்ப இந்த மார்க்கெட் வந்து கீழே தான் வரும். அதனால தான் do not take trade, wait for 20 EMA விவேம்ப் எபோவ் கேண்டில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அண்டு 954க்கு நான் இங்கே போட்டிருக்கேன் 24,688 பிரேக் தென் மார்க்கெட் மூவ் டு அனதர் லெவல். அப்போ இந்த மார்க்கெட் என்ன நடக்குது அப்படின்னா நிஃப்டி இங்கேருந்து இவ்வளோ தூரம் போய் R1ல இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அது போகலை அப்படின்னா இது கீழே இறங்கிரும். அப்போ 76% ப்ராபபிலிட்டி பிவோட்லேருந்து R1க்கு போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி. R1 போய் அடித்தோன்னா மார்க்கெட் எவ்வளோ கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அண்டு ஒன் மோர் திங், நிறைய விஷயங்கள் நான் டெய்லி நடக்கிற ஜூம் மீட்டிங்கில் சொல்லிக்கிட்டே வர்றேன். ஒரு மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகி புல்லிஷ் ட்ரெண்ட் இருந்தாலுமே
உங்களுக்கு வந்து பயங்கர ஃபால் நடக்கும். ஃபால் நடக்கிறப்ப நீங்க காலை எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா டிகேல கால் பிரீமியம் காலி ஆயிடும். ஓகே, அதே மாதிரி பேரிஷ் ட்ரெண்டில் புட்டோட பிரீமியம் டிகே வந்து ஹெவியா இதாகும் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறப்ப. ஸோ இங்கே R1 வரைக்கும் தான் போகும்னு சொல்லியிருக்கோம். R1க்கு அப்புறம் போகாது. அங்கேருந்து எவ்வளோ தூரம் ஃபால் ஆயிருக்குன்னு பாருங்க. ஒரு ஒரு பக்காவான ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் எவ்வளோ தூரம் மார்க்கெட்டு கீழ் நோக்கி வருது அப்படிங்கிறத இன்னைக்கு ஜூம் மீட்டிங்கில் வெரி கிளியராக எல்லாருக்கும் புரியுறபடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஓவரால் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,580 எடுத்திருக்கோம். ஸோ நாளைக்கு இன்னொரு ட்ரேடில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் தெரியணும், அல்கோ ட்ரேடிங் பண்ணணும் ஆட்டோமேட்டிக் அப்படின்னா 7338879730 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். டெய்லி நடக்கிற ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஐ வில் சென்ட் தி டீட்டெயில்ஸ். ஸோ நாளைக்கு இன்னொரு ட்ரேடில் சந்திப்போம். தேங்க்யூ ஆல். பை பை.